வந்து நான் சொன்னேன்ல முதல்ல வந்து கரண்ட் வந்த வீடுன்னு முதல்ல வந்து கரண்ட் இருந்த வீடுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த வீட்டை இதுலேருந்து இந்த ஊர்லேருந்து தண்ணி எடுத்து தான் போய் கட்டணும். சரிங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நானே எங்கள் அத்தையை வந்து குடத்தில் இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செங்கல் கட்டடத்துக்கு போய் தண்ணி ஊற்றி அதாவது ஒரு செவுரு வச்சு அதாவது கொத்தனார் வருவார், ஒரு பக்கம் செவுரு எடுப்புவார், தண்ணி ஊற்றின்னு சொல்லிட்டு போவார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அத்தையும் பார்த்தீங்கன்னா குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து இந்த ஊரில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இதுக்கெலாம் ஊற்றுவோம். அதாவது அந்த மதில் செவத்துக்கு ஊற்றி அப்படிலாம் வீடெல்லாம் கட்டணும் மக்களை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி பூரா கட்டணமாயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு போர் போட்டாங்க மக்களை. சரிங்களா, ஒவ்வொரு 100 வீடு இருக்கிற 100 போர். அதாவது அந்த சரௌண்டிங்குள்ளே வெறும் போராக விட்டு இறக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு வசதி இல்லைல்ல அப்போல்லாம், எங்களை இப்போவும் வசதி இல்லை, அது வேறு விஷயம். இப்போ கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்ணி இந்த ஊரணி இதுலேருந்து எடுத்து நாங்கள் வீடு கட்டணும் மக்களே.